अपनी माँ का एहतराम करना, எங்க உம்மா கண்ணியப்படுத்துறது சுன்னத். ये हमारे नबी की सुन्नत है। இது எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் தானே. एक शख्स हमारे नबी के पास आया, या रसूल अल्लाह मैं जिहाद में जाना चाहता हूँ। ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னா, யா ரசூலுல்லாஹ் நான் ஜிஹாதுக்காக போறேன்னு சொன்னான். आपको उसके अहवाल मालूम थे। ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பத்தி தெரியும், அவருடைய நிலைமைகள் தெரியும். फरमाया तेरी माँ जिंदा है? கேட்டாங்க உங்க அம்மா ஈரோடு இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. आपको पता था कि इसके घर में इसकी माँ का इसके सिवा कोई नहीं है? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், வந்தவர் அவருக்கு அவருடைய தாய் வீட்டில் இருக்கிறார், தாய்க்கு உதவியா இவரை தவிர வேறு யாரும் இல்லைன்னு தெரியும். அதனால கேட்டாங்க ரசூலுல்லாஹ். उसने कहा जी मेरी माँ जिंदा है। அவர் சொன்னாரு என்னுடைய தாய் உயிரோடு இருக்கிறாங்க. फरमाया इल्ज़म रिजलैहा, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவரோட தாயுடைய ரெண்டு காலையும் பற்றி பிடிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. अब ये भी कह सकते थे इख्दिमहा। அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இந்த வார்த்தையை சொல்லலையே, தாய்க்கு ஊழியம் செய்யுங்க, தாய்க்கு கிதமத் செய்யுங்கன்னு சொல்லலையே, बल्कि फरमाया इल्ज़म रिजलैहा। மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எப்படி சொன்னாங்க, அவரோட தாயுடைய ரெண்டு பாதத்தையும் பற்றி பிடிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. फसम्मह अल जन्नह, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கதான் உங்களுக்கு சுவர்க்கம் இருக்குன்னு சொன்னாங்க. इल्ज़म रिजलैहा फसम्मह अल जन्नह। நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த வார்த்தை, அவங்களோட தாயுடைய ரெண்டு பாதத்தையும் பற்றி பிடிச்சுக்கோங்க, அங்கதான் அவங்களோட சுவர்க்கம் இருக்குன்னு சொன்னாங்க. इस तस्वुर से अपनी माओं की खिदमत करें। இந்த உணர்வோட நாங்க எங்களோட தாய்க்கு खिदमत செய்யணும். आमतौर से घरों से दूर रहने वाले, मदरसों में पढ़ने वाले बच्चे अपने माँ बाप की ज़्यादा खिदमत नहीं करते। அதையும் பொதுப்படையாக வீட்டை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்க தன்னுடைய தாய் தகப்பனுக்கு खिदमत செய்யறது கொஞ்சம் குறைவாக தான் நிற்கும் சொன்னாங்க. इसलिए कि वो खुद ही अपने आप को बुजुर्ग समझते हैं। இதனால என்ன ஏனென்றா அவரு உமாவை போட்டு பிரிஞ்சிக்கத்தால அவரு தன்னைத்தானே பெரிய ஆளா நினைச்சு கொண்டு நிற்காரு. कहते हैं हमें खिदमत की क्या जरूरत है, फरिश्ते हमारे पाँव के नीचे पर बिछाते हैं। இப்ப நாங்க மதரசால ஓதக்கூடிய நினைக்கிறாங்கன்னா நாங்க எங்களுக்காக மலக்குமாறு அவங்களோட சிறகுகளை விரிக்கிறாங்க, அப்ப நாங்க இன்றைக்கு खिदमत செய்யணும்ன்ற உணர்வு இவங்கள்ட்ட உண்டாகுது. माँ बाप की खिदमत की जरूरत तो है जन्नत के लिए, और जन्नत तो चाहिए फुस्साक फुज्जार को, हमारे लिए तो जन्नत वैसे ही रिजर्व है। அப்ப நினைக்கிறாங்க அதாவது உம்மா அப்பாவுக்கு खिदमत செய்யணும், அநியாயம் வாழ்க்கையில பாவம் செஞ்சவங்க தான் நாங்க இந்த மலக்குமார் சூழல் நிற்கிறவங்க, ஏன் நாங்க அப்ப எங்களுக்கு நாங்க சொர்க்கத்துடைய சூழல் தான் நிற்கிறோம்னு சொல்லி நினைக்கிறாங்க. नहीं, हमें भी जन्नत की जरूरत है। இல்ல சொல்லாங்க அப்படி இல்லை, எங்களுக்கும் சொர்க்கத்துடைய தேவை மிக கட்டாயமா நிற்கும். हमें भी माँ की दुआएं चाहिए। நாங்களும் உம்மா அப்பாவுக்கு खिदमत செய்ய வேண்டியது. इमाम ज़ैनुल आबिदीन इमाम हुसैन के बेटे रोजाना अपनी माँ के पाँव धोकर पीते थे। அப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மகன் இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஒவ்வொரு நாள் தந்த தாயுடைய காலை கழுவி தண்ணி குடிப்பாங்க. है कोई ऐसा बेटा आपकी नजरों में? அப்படி யாருக்கு சரி பிள்ளை இருக்கிறாங்கன்னா அவனோட பார்வையிலேன்னு கேட்குறாங்க. इनकी वालदा जब इनको कोई काम कहती थी, तो वो उसी वक्त दौड़ लगाते थे काम के लिए। அப்ப ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தாய் ஏதாவது ஒரு வேலையை சில காட்டி இருப்பாங்க, சென்னத்தோட உடனே பாஞ்சு போவாங்க அந்த வேலை செய்யறது. जी 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 ये कह के दौड़ लगाते थे। அப்படி வாரம் சொல்லிக்கொண்டே உடனே வேலைக்காக ரெடி ஆகிடுவாங்க. ரொம்ப சின்ன यानी बहुत जल्दी करते थे। உம்மோட பேச்சில் அவ்வளவு அவசரப்படுவாங்க. बाज दफा अपनी माँ की बात समझ में नहीं आती थी, बाहर निकल के खादमा से पूछते थे अम्मी ने कोई काम कहा है, तो मैं जी जी कह के बाहर तो आ गया हूँ, लेकिन मुझे समझ में नहीं आया, आप बताएं कि अम्मी ने मुझे क्या कहा। சில வேலை எப்படி நடக்கும்னு சொன்னா உம்மோட அந்த வார்த்தையை கண்ணியப்படுத்துறதுல அவசரப்பட்டு வெளியே வந்துடுவாங்க, ஆனா உம்மா என்ன செஞ்சுட்டு விளங்கிக்காதீங்க. அப்ப வீட்டுடைய காதிமாட்ட கேட்பாங்க, நான் உம்மோட கண்ணியத்துக்காக நான் இப்படி ஓடி வந்துட்டேன் சின்னதோட, என்னென்ன எனக்கு நான் விளங்கெடுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கல, அவங்களுக்கு விளங்கினா என்ன கேட்பாங்க. कभी अपनी माँ के साथ बैठ के खाना नहीं खाते थे। உம்மோட முன்னுக்கு எப்பவுமே உம்மோட முன்னுக்கு ஈந்து திண்டில்ல. अरब के यहाँ कट्ठे बैठ के खाना खाने का रवाज है। அரபியல்கிட்ட ஒன்றாக சாப்பிட்ற வளமை ஈக்குது, और ये सुन्नत है। இது சுன்னத்தான முறை தான். ये सुन्नत भी चली गई। இந்த சுன்னத்தான முறை போயிட்டு
कोई 8 बजे नाश्ता कर रहा है, कोई 8:30 बजे कर रहा है, कोई 9 बजे कर रहा है, कोई 9:30 बजे कर रहा है, कोई 10 बजे कर रहा है। இப்ப எப்படி நிலைமை ஒருத்தர் ஒருத்தர் 8 மணிக்கு தின்னாரு வெள்ளைக்கு இன்னொருத்த 8:30க்கு இன்னொரு 9 மணிக்கு இப்படித்தான் குடும்பத்தில் இப்படித்தான் நடக்குது सारे इकट्ठे बैठ के खाना खाएं, ये हमारे नबी की सुन्नत है। எல்லாரும் ஒன்றாகி இந்த சாப்பிடுறது இதுவும் ரசூலுல்லாஹி சுன்னத்தாகிங்க एक शख्स ने तंगी और फक्र व फाका की शिकायत की। ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வீட்டுடைய அதாவது வறுமையை பற்றி முறையிட்டார் आपने फरमाया तुम बिखर के तो खाना नहीं खाते। நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறான் நீங்க அப்ப தனியாக சாப்பிடுறீங்கன்னு கேட்கிறான் फरमाया इकट्ठे बैठ के खाना खाया। அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லி கொடுத்தாங்க நீங்க எல்லாரும் குடும்பமா ஒன்றாகி சாப்பிடுங்க। जब उन्होंने इकट्ठे बैठ के खाना खाना शुरू किया तो कहने लगे अब हमें कोई तंगी नहीं, कोई फक्र व फाका नहीं, अल्लाह का शुक्र है हमारे रिस्क में बरकत हो गई है। அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லி கொடுத்தது பின்னால அவர் எல்லாரும் குடும்பம் ஒன்றாகி சாப்பிட்டாங்க। அதுக்கு பின்னால அவனோட வாழ்க்கையில் இருந்த நெருக்கடி எல்லாம் நீங்கிச்சு। इमाम ज़ैनुल आबिदीन कभी अपनी माँ के साथ बैठ के खाना नहीं खाते थे। இமாம் ज़ैनुल आबिदीन रहमतुल्लाह अलैह எப்பவுமே தன்னை தாயோட ஈந்து சாப்பிட மாட்டாங்க। तो किसी ने कहा मोहब्बत तो आपको इतनी है कि पाँव धो के पीते हैं और खाना इकट्ठे नहीं बैठ के खाते। யாரோ அவ ज़ैनुल आबिदीन रहमतुल्लाह अलैह கேட்டாங்க நீங்க உம்மோட முஹப்பத் எப்படி அதாவது உம்மோட காலை கழுவி தண்ணி குடிப்பீங்க ஆனா ஏன் உம்மோட கொண்ட உட்காந்து சாப்பிட மாட்டீங்கன்னு கேட்டாங்க। फरमाने लगे डर लगता है। ஏன் சொன்னாங்க எனக்கு தாயோட ஈந்து சாப்பிட எனக்கு பயமாகிக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க। क्या डर लगता है? ये नहीं कि माँ मारेगी, அதாவது என்ன பயம் உம்மா அடிப்பாங்கன்ற பயம் அல்ல। डर ये लगता है कि अगर मैं खाने पे बैठा और कोई प्लेट में कोई चीज माँ का दिल उसकी तरफ माइल है और मुझे पता नहीं चला और मैंने उठा के खा ली तो मेरी तो दुनिया भी जाएगी आखिरत भी जाएगी। அப்ப சொன்னாங்க உம்மா அடிப்பது என்னன்னு பயம் இல்லை, நான் உம்மாவோட சேர்ந்து சாப்பிட்டு சொன்னா உம்மாக்கு விருப்பமான ஒன்றை உம்மா ஒரு விஷயம் ஒரு இதை விரும்புவாங்க, நான் எனக்கு தெரியாம நான் எடுத்துருவேன்। இப்ப உம்மாக்கு விருப்பமானதை நான் எடுத்துருவேனே அதால இந்த வாழ்க்கை நாசமாகிருமோன்னு நான் பயப்படுறேன்। माँ की दुआ इंसान को वहाँ पहुँचा देती है, बाप की दुआ इंसान को वहाँ पहुँचा देती है जहाँ इंसान अपनी सलाहियत से कभी भी नहीं पहुँच सकता। உம்மோட துவாவால வாப்பட துவாவால மனிதன் எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு போறான்னு சொன்னா அவன் எந்த ஒரு ஆற்றலை வச்சும் அந்த அந்தஸ்து அடைய முடியாதுன்னு சொன்னான்। हमारे यहाँ पाकिस्तान में अच्छी खूबसूरत गाड़ियाँ होती हैं ना, बड़ी महंगी गाड़ियाँ, खूबसूरत गाड़ियाँ, उनके पीछे स्टिकर लिखा होता है, स्टिकर लगा होता है, उसमें लिखा होता है ये सब मेरी माँ की दुआ का नतीजा है। பாகிஸ்தான்ல இப்படி ஒரு வளமை என்ன மிக பொறுமதியான வாகனம் உள்ளவங்க பின்னால ஸ்டிக்கர் அடிச்சுப்பாங்களாம், இது எல்லாம் என்னுடைய தாயுடைய பரக்கத்தான் சொல்லும் அடிச்சுப்பாங்க, தாயுடைய துவாவுடைய பரக்கத்தான் சொல்லும்। थक तो नहीं गए आप? எல்லாம் டயர்ட் ஆயிட்டான்னு கேட்குறான்। थक गए तो दुआ कर लेते हैं। டயர்ட் ஆயிட்டுன்னு சொன்னா துவா உதவின்னு சொல்லலாம்। हम तो फकीर हैं, हमारा तो काम ही है सदा लगाना। இல்லை நான் பக்கீர் இல்லை, எங்களோட வேலையை இப்படி கத்திக்கொண்டு நிற்கிறாரு। फकीर सदा लगाते हुए थकता नहीं है। பக்கீருக்கு சத்தம் போட்டு கேட்கிற விஷயத்துல அவரு டயர்டாக இல்லை। तो सारा दिन आपके यहाँ तो फकीर हमें नजर नहीं आए, हमारे यहाँ बहुत फकीर हैं। இல்லை உங்கள்கிட்ட என்ன பக்கீர் இல்லை நான் காணில் வந்ததுக்கு எங்கட பகுதியில் அதிகமான பக்கீர் இருக்கிறாரு। शहर के एक कोने से लोगों से मांगना शुरू करता है, दूसरे कोने तक मांगता चला जाता है। ஊர்ல ஒரு ஓரத்திலிருந்து மறு ஓரம் வரைக்கும் கேட்டுக்கொண்டே போவாங்க। तबलीग में अगर गश्त में जाए ना 15 मिनट गश्त, 15 मिनट की बजाय आधा घंटा गश्त हो जाए, साथी कहते हैं साहब थक गए, वापस चलें, इस्तिग़फ़ार कर लें। கஷ்ட போகல எப்படி அதாவது காமத்தியாலம் கஷ்ட போனால் அது ஒரு அரைமத்தியாலம் ஆக்கிட்டுச்சுன்னா செல்லாம என்ன காமத்தியாலம் கஷ்ட இன்னொரு காமத்தியாலம் கூடி இப்போ என்ன காலையில் நோவுன்னு செல்லுவாங்க। इस्तिग़फ़ार से वापसी कर लें। इस्तिग़फ़ार செஞ்சு நாங்கள் கஷ்ட திருப்போம்னு செல்லுவாங்க। गश्त से वापसी इस्तिग़फ़ार के साथ करते हैं ना, கஷ்டலேருந்து திரும்ப கொஞ்சம் इस्तिग़फ़ार செஞ்சுக்கணும்னா வாரங்க கேட்கலாம்। लेकिन फ़कीर थकते नहीं हैं। இதனால் ஃபகீருக்கு அவர் ஒரு நாள் இந்த டயர்டாக மாட்டார்। घर के एक कोने से
शहर के एक कोने से दूसरे कोने तक हर दरवाजे पे जाते हैं, हर आदमी से मांगते हैं। எல்லாம் பக்கீர் வந்து கேட்கக்கூடியவர். அவர் ஒரு ஊர்ல ஒரு தொங்கல் இன்னொரு தொங்கல் வரைக்கும் கேட்டுக்கொண்டு போவார். ஒவ்வொரு ஊடாக ஏறி இறங்குவார். காண ஆக்கள் எல்லாத்தையும் கேட்பார். ஆனா அவர் சைடாக இல்லை. एक वाकया और सुन लीजिए, இதே மாதிரி இன்னொரு சம்பவம் சொல்லலாம். सुना दूं? செல்லவான்னு கேட்கலாம். हज़रत मूसा अलैहिस्सलाम ने एक दफ़ा अल्लाह ताला से पूछा, या अल्लाह जन्नत में मेरे साथ साथ कौन होगा? हर आदमी का कोई गहरा दोस्त होता है ना, उसके साथ साथ रहता है, जिसको जोड़ीदार कहते हैं, जमील कहते हैं। या अल्लाह जन्नत में मेरा दोस्त कौन होगा, मेरा साथी कौन होगा? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை அல்லாஹ் தஆலாவிடத்துல கேட்டாங்கன்னா, யா அல்லாஹ் என்னோட சுவர்க்கத்துல ஒன்றாக இருக்கிறது யாருன்னு கேட்டாங்க. அதாவது பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலாவிடத்துல கேட்டாங்க, அல்லாஹ் சுவர்க்கத்துல என்னோட ஒன்றாகிக்கக்கூடிய நண்பர் யாருன்னு கேட்டாங்க. जवाब बनता था यूशा अलैहिस्सलाम, क्योंकि वो इनके खादिम थे। அப்ப பதில் எப்படி வரணும் அல்லாஹ்ட்டின்? பதில் வரணும் யூஷா அலைஹிஸ்ஸலாம். ஏனென்றால் அவர் தான் அவரோட இந்த खादिम, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட இந்த खादिम नबी और यूशा अलैहिस्सलाम। जवाब बनता था कोई बहुत बड़ा आलिम, बहुत बड़ा राहिब, बहुत बड़ा हिब्र, बहुत बड़ा अल्लामा, बहुत बड़ा बुजुर्ग, ये जवाब बनता था। ஜவாப் எப்படி வரணும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அவரோட சுவர்க்கத்தில் இருக்கின்ற எப்படி நாங்கள் நினைப்போம், அவருடைய கூட இருக்கக்கூடிய நண்பராக சுவர்க்கத்தில் இருக்கிறேன்னு சொன்னா என்ன பெரிய ஆலிமா இருக்கணும், அல்லது பெரிய அறிவாளி ஆகிக்கணும், பெரிய அல்லாமா ஆகிக்கணும், இப்படித்தானே நாங்கள் எதிர்பார்ப்போம் பதில. अल्लाह ताला ने फरमाया जन्नत में तेरा पड़ोसी एक कसाई है। ஆனா அல்லாஹ் தாலா என்ன பதில் சொன்னான்? உங்களோட சுவர்க்கத்துல கூடாகிக்கக்கூடிய நண்பர் யாருன்னு சொன்னா அவரு ஒரு இறைச்சி கடைக்காரர் சொன்னான். कौन? யாரு யாருன்னு கேட்கிறான். मूसा अलैहिस्सलाम का साथी कौन? மூசா அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்துல இருக்கக்கூடிய யாரு கேட்கிறான். कसाई। कसाई का क्या जोड़ हजरत मूसा से? அப்ப ஒரு இறைச்சி கடையில வேலை செய்வதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியோட என்ன தொடர்பு? मूसा अलैहिस्सलाम बहुत हैरान हुए, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆச்சரியம் உண்டாயிடுச்சு. कहा अल्लाह वो कहाँ है? அவர் எங்க கேட்டான். फला बाजार में गोश्त बेचता है। ஏன்னா அல்லாஹ் தஆலா அறிவிச்சார் இந்த பஜார்ல அவர் இறைச்சி விற்று கொண்டிருக்கிறார். मूसा अलैहिस्सलाम पहुंचे तो वाकई गोश्त की दुकान है, वो गोश्त बेच रहा है एक आदमी। மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் பார்க்கறாங்க, சொன்ன மாதிரி ஒரு இறைச்சி கடை இருக்குது, அதுல இறைச்சி விற்று கொண்டிருக்கிறார். मूसा अलैहिस्सलाम करीब बैठ गए। மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கிட்ட இருந்து கொண்டாங்க. जब वो गोश्त बेच के फारिग हो गया तो एक गोश्त का टुकड़ा उसने बचा के रखा था, वो उसने अपने थैले में डाला। அப்ப அவர் இறைச்சி எல்லாம் விற்று முடிய காட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல இருந்து கொண்டிருந்தாங்க. அப்ப இறைச்சி ஒரு துண்டு அப்படி வச்சிருந்தாரு, அவர் பேக்ல போட்டு கொண்டாரு. मूसा अलैहिस्सलाम ने उससे कहा मैं आपके साथ कुछ वक्त गुजारना चाहता हूँ, मुसाफिर हूँ, आप मुझे अपने साथ रखेंगे? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்டாங்க, நான் ஒரு முசாஃபிரா இருக்கிறேன், நான் உங்களோட கொஞ்ச காலம் நீங்க ஒரு மணி நான் விரும்புகிறேன், நீங்க என்ன வச்சுக்கொள்வீங்களான்னு கேட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாம். नबी के चेहरे में कितना नूर होता है। அவர் நபியுடைய முகத்துல எவ்வளவு பிரகாசம் இருக்கும். कहा जी हाँ बिल्कुल, आप तो बड़े अल्लाह वाले लग रहे हैं, आप चले मेरे साथ, बरकत होगी। அவர் சொன்னது, உங்களை பார்த்தா நீங்க அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நேசராகி உங்களோட முகத்துல இன்னொரு பார்த்தா கட்டா என்னோட வந்து நில்லுங்கன்னு சொன்னார். वो हज़रत मूसा अलैहिस्सलाम को लेके अपने घर आया। அவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் கூட்டி கொண்டு வீட்டுக்கு வந்தார். उसके बाद मूसा अलैहिस्सलाम को एक तरफ बिठाया, அதுக்கு பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு பக்கத்துல அவர் உட்கார்ந்து வச்சார். खुद दाखिल हो गया किचन में, அவர் அதாவது வீட்டுடைய கிச்சன்ல जाके खाना पकाने लग गया। அவர் சாப்பாடு சமைக்கிறார். இப்ப थोड़ी देर में खाना पका के आया, अंदर एक जगह एक बुढ़िया लेटी हुई थी। அதுக்கு பின்னால சாப்பாடு சமைச்சு வராது, நம்ம வீட்டுல ஒரு ஓரத்துல ஒரு கிழவி பெண்மணி வைக்கப்பட்டிருந்தார். इतनी बूढ़ी कि उठ भी नहीं सकती थी। அந்த எவ்வளவு அந்த பெண்மணி எவ்வளவு வயது போயிட்டு முடிஞ்சுன்னா அவருக்கு எலும்பு நிற்கவும் மேல, बैठ भी नहीं सकती थी, எலும்பி இருக்கவும் மேல தானா, और ऐसी कमजोर थी जैसे रुई होती है, रुई कपास रुई। அவங்க மிச்சம் பலகீனமான அந்த பெண்। वो खाना बना के आया, आके खाना रखा, उस बुढ़िया के पास बैठा और उस बुढ़िया को अपनी रान के जरिए उसको ट्रेक दी, सहारा दिया।
இப்போ சாப்பாடு சமைச்சு வந்தார் அவர் அந்த சமைச்சு வந்து அந்த பெண்மணியை வயதானி பெண்மணியை தண்ட தொடையில் அப்படி சாத்தி और फिर रोटी के टुकड़े शोरबे में भिगो के नरम करके उसके मुंह में डालने लगा। उसको दांत नहीं थे। அந்த பெண் அதாவது ரொட்டியை பிச்சு அந்த ஆணத்துல தாட்டி மெதுவாக்கி அப்படியே அந்த பெண்மணியுடைய வாயில அப்படியே வச்சிருவாங்க. அந்த பெண்மணிக்கு வாயில பல்லும் இல்லை. जब कभी भी वो उसके मुंह में लुकमा डालता था नरम करके तो वो कुछ बोलती थी, लेकिन समझ में नहीं आता था इसलिए कि दांत नहीं थे और बूढ़ी भी थी। அப்ப அந்த பெண்மணி இப்படி இந்த மஞ்சள் இப்படி கிருமி செய்யக்கூடிய அந்த பெண்மணி வாயில உணவு வைக்கிற வாயோ அந்த பெண்மணி உசுக்குவாங்க, வாயை அசைப்பாங்க. इस तरह उसने उसको खाना खिलाया। இப்படி அந்த அவரு சாப்பாடு உணவு கொடுத்தாரு. जब वो खा चुकी तो उसको लिटा दिया। இப்ப சாப்பாடு தின்னு முடிஞ்சதோட அந்த பெண்மணி அப்படி அழகா படுக்க விடுவாரு. अब खाना लेके हजरत मूसा के पास आया। இப்ப சாப்பாடு எடுத்துக்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தாரு. சாப்பாடு मूसा अलैहिस्सलाम ने कहा खाना बाद में खाएंगे, पहले कुछ मेरे सवाल हैं। மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பொறுமை சாப்பிடுவோம், நான் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும்னு சொன்னாங்க. पहले ये बताओ ये है कौन बुढ़िया? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் முதலாவது சொல்லுங்க, இந்த கிழவி பெண்மணி யாரு? कहा ये मेरी माँ है சொன்னாரு, இது என்னுடைய தாயின்னு சொன்னார். और इसका खाना मैं बीवी से नहीं पकवाता हूँ, खुद पकाता हूँ। சொன்னாரு, இந்த பெண்மணிக்குரிய இந்த தாய்க்குரிய சாப்பாடை நான் இந்த மனைவிட்டு சொல்லி சமைக்க மாட்டேன், நானே சமைப்பேன்னு சொன்னார். और अपने हाथ से खिलाता हूँ, நானே என்னுடைய கையால என் தாய்க்கு உணவு உண்ண கொடுப்பேன், खुद बाद में खाता हूँ। அதுக்கு பின்னால நான் சாப்பிடுவேன்னு சொன்னார். तो कहा जब तुम इसके मुंह में लुकमा डालते थे ये क्या कहती थी? ये हर लुकमे पे कुछ कहती थी, लेकिन समझ में नहीं आ रहा था क्या कह रही है। மூசா அலைஹிஸ்ஸலாம் கவனிச்சு கொண்டிருந்தான். அதாவது ஒவ்வொரு கவனத்தையும் தாயுடைய அதாவது வாயில போடக்கூடிய அந்த பெண்மணி வாயை கொஞ்சம் அசைப்பாங்க, என்ன செல்வாங்க அந்த போல தாய். तो वो कसाई रोने लगा। அந்த அந்த தேவியோட அந்த அந்த மனிதர் அழ ஆரம்பிச்சிட்டார். कहने लगा बड़ी उम्र की हो गई है इसलिए इसको पता नहीं चलता। எல்லாம் வயதாளி பெண்மணி தானே, அதனால இவருக்கு விளங்காது. जब भी मैं इसके मुंह में लुकमा डालता हूँ எப்ப நான் இந்த அந்த தாயுடைய வாயில உணவு போட்டாலும் तो ये मुझे कहती है बेटा अल्लाह तुझे जन्नत में मूसा का साथी बन रहा है। நான் போடக்கூடிய அந்த என் தாய் துவா செய்வாங்க, மகனே அல்லாஹ் உன்னை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் உண்டா வைப்பான்னு சொல்லி. ये कह के वो कसाई रोने लगा। இதை கேட்டு அந்த இறைச்சி கடைக்காரர் அவர் அழ ஆரம்பிச்சார். कहने लगा कहाँ मैं कसाई कहाँ हजरत मूसा। அவருக்கு ஆச்சரியமா இருந்தது, நான் ஒரு இறைச்சி கடைக்காரன், நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மூசா நபி அவரோட பின்னால் சொர்க்கத்தில் பேர் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. बस मेरी माँ मोहब्बत में कह देती है तो मैं कहता हूँ ठीक है। என் தாய் அவ என்னோட உள்ள நேசத்துல அவ அப்படி செல்வா, நான் பரவாயில்லைன்னு நான் செல்வேன். लेकिन कहाँ हजरत मूसा और कहाँ मेरे जैसा कसाई। ஆனால் எனக்கு ஆச்சரியம், அது அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் போல நபி நான் எங்க என்னுடைய அந்தஸ்து என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்தஸ்து என்ன? मूसा अलैहिस्सलाम ने फरमाया आपको मुबारक। மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுக்கு बरकत, நல்ல உபதேசம். मैं बनी इसराइल का मूसा हूँ நான் தான் மூசா பனு இஸ்ராயீல் மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் தான் சொன்னான். और अल्लाह ने मुझे वही दी है அல்லாஹ் எனக்கு வஹி அனுப்பினான், कि तुम जन्नत में मेरा साथी है। நீங்க தான் என்னுடைய சொர்க்கத்துடைய கூட்டாளின்னு செஞ்சு. ये सब तेरी माँ की दुआ की बरकत है। இது உன் தாயுடைய துவா தான் சொல்லலாம். माओ की दुआएं लेंगे इंशाल्लाह। தாயுடைய துவா நம்ம பெற்றுக்கொள்ளுமான்னு கேட்கிறோம். दुआएं कुछ लोग दुआएं करवाते हैं और कुछ लोग दुआओं का कहते नहीं हैं, लेकिन ऐसा काम करते हैं कि दिल से दुआएं निकलती हैं। சிலாக்கள் துவா வேண்டிக் கொள்ளலாம், அந்த சிலாக்கள் என்ன செய்யலாம், அவங்க செய்யக்கூடிய அதாவது உபகாரத்தால தானாக உள்ளதால துவாவா. दुआएं करवाना भी अच्छा काम है, सुन्नत भी है, துவா எங்களுக்கு நாங்க துவா வேண்டிக் கொள்றதும் சொன்னதான் நல்ல விஷயம் தான். लेकिन वो दुआ जो सीधी अर्श पे जाती है ना, वो दुआ नहीं होती जो करवाई जाती है, वो दुआ है जो ली जाती है।
அதெல்லாம் நாங்க வேண்டிக் கொண்டு துவா செய்யறது அது நேரடியாக அரசுக்கு போறதல்ல. நான் எங்கட நடத்தையால நல்ல முறையில் நடக்கிறதால உள்ள சந்தோஷப்பட்ட துவா செய்யறது அதுதான் நேரடியாக அரசுக்கு போகும். दुआएं करवाओ भी और लो भी। துவா நாங்க வேண்டிக் கொள்ளவும் அதே நேரத்தில் நாங்க துவா பெற்றுக்கொள்ளவும். बहुत से लोग अपनी माओ को परेशान करते रहते हैं, फिर कारोबार के लिए निकलने से पहले कहते हैं अम्मी दुआ करना। அதிகமானவங்க இப்படி நிற்கும். அதாவது உமாவை கஷ்டம் கொடுத்துட்டு வேலைக்கு போகக்கூடிய இடத்துல செல்லாம் அம்மா துவா செய்யுங்கன்னு செல்லாம். ये बेकार है। இந்த துவால எந்த பிரயோஜனம் இல்லையா? दुआएं ली जाती। துவா நாங்க நடத்தும் முறையில துவா வரணும். एक और वाकया सुना दूं? இன்னொரு சம்பவம் செல்லான்னு நிற்கிறான். थकता नहीं गया। டயர்டாயிட்டான்னு கேட்குறான். हमारे मौलाना तारिक जमील साहब का नाम सुना है? तारिक जमील मौलाना पाकिस्तान निकलान केनी पट्टिक्கிறான்னு கேட்குறான். वो फरमाने लगे कि एक दफ़ा मैं हरमैन शरीफैन गया था। அவங்க சொன்னாங்க நான் ஒரு தடவை ஹரமேனுக்கு நான் போனேன், மக்காவுக்கு போனேன்னு சொன்னாங்க. वहाँ मुझे एक पंजाबी औरत मिली, बूढ़ी। அங்க ஒரு பஞ்சாபை சேர்ந்த ஒரு வயதாளி பெண்மணி எனக்கு அமுட்டான். और वो बहुत परेशान थी, रो रही थी அவ கஷ்டப்பட்டு அழுதாண்டி இருந்தான். और कह रही थी बेटा मेरा घर, मेरा होटल गुम हो गया है, मैं अपने साथियों से बिछड़ गई हूँ, अपने बच्चों से बिछड़ गई हूँ, यहाँ मैं किसी को जानती नहीं हूँ, मेरा क्या होगा? அப்ப அந்த பஞ்சாபி அந்த வயசாளி பெண்மணி என்ன சொல்லி அழுதாருந்துச்சுன்னா, என் ஹோட்டலும் எனக்கு அதாவது அதனுடைய அட்ரஸ் தெரியாது, நான் விடுபட்டுட்டேன், என் பிள்ளைகளும் இல்லை, இப்ப நான் என்ன செய்யறது சொல்லி அழுதா. ऐसे मौके पे आदमी कितना परेशान होता है, आप खुद सोच लें। இப்படி ஒரு நிலைமை நடந்துட்டுண்டா அறிமுகம் இல்லாத இடத்துல போயிட்டு இப்படி அட்ரஸ் தெரியாம இப்படி ஒரு நிலைமைகள் வந்துட்டா நாங்க இப்படி தடவாருவோம். और एक ऐसी बूढ़ी औरत जिसको कोई जबान भी नहीं आती सवाए पंजाबी के। அவன் வேற அவ வயசாலி பொம்புல அவருக்கு பஞ்சாபு பாஷை மட்டும் தான் தெரியும். அப்ப எப்படி मौलाना फरमाते मैंने उसको ले लिया अपने साथ। நான் அந்த பெண்மணியை நான் என்னோட எடுத்துக்கொண்டேன் और उसको लेके मैं अपने होटल में आया நான் எடுத்துக்கொண்டு என்னோட ஹோட்டலுக்கு நான் கூட்டி वந்தேன். और अपनी बीवी से कहा इसकी खिदमत करो। நான் என் மனைவியோட மனைவிக்கு சென்று இந்த பொம்பளைக்கு கிருபை செய்யுங்க. और मैं निकल गया उसका होटल ढूंढने के लिए। நான் போயிட்டு அந்த பொம்பளையோட அந்த வயசாலி பொம்பளையோட ஹோட்டலை நான் தேடி போயிட்டேன். बहुत देर तक मैं ढूंढता रहा, மிச்ச நேரம் நான் தேடினேன். ढूंढते आखिर मुझे उसका होटल मिल गया। கடைசி மிச்ச நேரத்துக்கு பின்னால அந்த பெண்மணியோட அட்ரஸ் பார்த்து அந்த ஹோட்டல். उस जमाने में मक्का बहुत बड़ा नहीं था, அந்த நேரம் மக்கா மிக பெரிய இடம் அது. अब तो बहुत फैल गया है। இப்ப நல்லா விசாலமாயிடுச்சு. जब वो होटल मिल गया तो कहते हैं मैं आया उस अपने होटल पे। இப்ப நான் அந்த பெண்மணியோட ஹோட்டல் எனக்கு கிடைச்சிச்சுப்பா, அதுக்கு நான் திரும்பி வந்தேன். तो मैंने तो अपनी बीवी से कहा था कि इसको खिदमत करके सुला दो ताकि इसको नींद आ जाए, सुकून मिले। நான் சொல்லியிருந்தேன் மனைவிட்ட இவருக்கு खिदमत செஞ்சு இவ தூங்க வைங்க. जब मैं आया तो वो जाग रही थी परेशानी की वजह से। நான் அப்ப திரும்பி வரக்கூடிய இடத்துல அவ முழிச்சிட்டான் அந்த பெண்மணி. तुम उनको देख के कहा बेटा क्या हुआ? வந்து அவ தனமாரி கொண்டு கேட்டா மகன் எந்த நடந்துச்சு? तो मौलाना फरमाते हैं कि मैंने उसको कहा बड़ी अम्मा आपका होटल मिल गया है, मैं खुद देख के आया हूँ। நான் சென்னேன் பெரியம்மா, நான் இவ உங்களோட ஹோட்டல் கிடைச்சிட்டுப்பா, நான் பார்த்துட்டு வந்து செஞ்சேன். अब आप बैठे, मैं आपको गाड़ी में अपने होटल छोड़ा हूँ। நான் அப்படியே அந்த பொம்பளைய வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு அவளை ஹோட்டலில் கொண்டு போயிட்டேன். जब मैं उसको लेकर निकलने लगा, இப்ப நான் அந்த பொம்பளை எடுத்துக்கொண்டு வாகனத்துல போக ஆரம்பிச்சேனோ बीवी को साथ ले लिया, என் மனைவி நான் கூட்டி கொண்டு போனேன்னு சொன்னாங்க. उसके होटल हमने उसको पहुंचाया। அந்த பெண்மணியை அவன் ஹோட்டலில் நான் விட்டேன். अपने होटल को देखा, बच्चों को देखा तो वो खुश हो गई। தந்த ஹோட்டலையும் பிள்ளைகளையும் கண்டத்தோட பெரிய சந்தோஷமாயிட்டு அந்த பெண்மணி. जब मैं रुखसत होने लगा இப்ப நான் திரும்பி வர ஆரம்பிச்ச பொழுது तो उसने मुझे कहा बेटा अल्लाह तुझे वारी वारी लाए, अल्लाह तुझे बार बार लाए। அல்லாஹ் அந்த பெண்மணி சந்தோஷத்துல துவா செஞ்சான். அல்லாஹ் தஆலா அவங்கள அடிக்கடி அல்லாஹ் இங்கே அனுப்புவான். अल्लाह ताला तुझे यहाँ हरमैन शरीफैन बार बार लाए। அல்லாஹ் தஆலா இங்க மக்காவுக்கு இந்த இடத்துக்கு அல்லாஹ் அவங்கள அடிக்கடி அல்லாஹ் கொண்டு வரணும். मौलाना कहते हैं कि मैंने अपनी बीवी से कहा बेगम
नोट करो, ये अल्फाज ज़रूर कबूल हो गए। நான் என்ன மனைவி செஞ்சேன், இதை குறிச்சிக்கோங்க, இது கட்டாயம் இது கபூலாகும். और कहते हैं उस वक्त से लेके अब तक मेरा कोई साल हरमैन के सफर से खाली नहीं। அந்த நேரத்திலிருந்து எந்த ஒரு வருஷமும் நான் மக்கா மதீனாக்கு வராமல் இருந்ததே இல்லை. और साल में कई दफा, हर साल कई दफा। ஒவ்வொரு வருஷமும் பல தடவைகள் நான் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியது. इसको कहते हैं दुआ लेना। இதுதான் துவா அடைஞ்சு கொள்வதுன்னு சொல்லலாம். दुआएं लो, துவா அடைஞ்சு கொள்ள பாருங்க சொல்லலாம். माओं की, உம்மா தாயுடைய துவா அடைஞ்சு கொள்ள பாருங்க. बाप की, பாப்பாவுடைய துவா அடைஞ்சு கொள்ள பாருங்க. उस्तादों की, உஸ்தாத் மாத்த துவா அடைஞ்சு கொள்ள பாருங்க. अपने बड़ों की, எங்களை விட மூத்தவருடைய துவா அடைஞ்சு கொள்ள பாருங்க. और हर परेशान हाल की। எல்லா நிலையும் எல்லா கஷ்டமான நிலைமையும் ऐसे बनेंगे। அப்படி ஆகுமான்னு சொல்லி இருக்கிறாங்க. सिर्फ ये तो नहीं कहेंगे मैं तालिब इल्म हूं, मैं आलिम हूं, मैं मौलाना साहब में बस सारे मेरा अदब करो, मैंने किसी की खिदमत नहीं करनी। நான் மதரசாவில் நான் ஆலிம், நான் என்ன கண்ணியம் இப்படி எப்படி சொல்லி கொண்டு யாரும் நிற்க மாட்டாங்களேன்னு சொல்லி கேட்கிறான். எதிர்பார்த்திக்க மாட்டீங்களேன்னு சொல்லுங்க கேட்கிறான். मखदूम न बनना, खादिम बनना। எல்லாருக்கும் எதுவும் செய்யக்கூடிய ஆகணும். எங்களுக்கு மற்றவங்க செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியவங்க ஆகக்கூடாது. मखदूम बनता नहीं है, मखदूम बनाया जाता है। தான் எதிர்பார்த்து மற்றவங்க எனக்கு ஊழியம் செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. மாறாக அந்த நிலைமைக்கு அல்லா எங்களை ஆகணும். कोई मखदूम नहीं बना मगर एक अरसे तक खादिम बनने के बाद। யாருமே கண்ணியத்தை அடையலாம் எது வரைக்கும் தான் மற்றவங்களுக்கு கிதமத் செய்யும் வரைக்கும் யாருமே பிறரால கிதமத் செய்யப்படக்கூடிய அளவுக்கு ஆகலை. खिदमत के जज्बे के साथ जिंदगी गुजारे। மற்றவங்களுக்கு கிதமத் செய்யக்கூடிய உணர்வோடு வாழ்க்கை கழிக்கணும். जरूरी नहीं कि असाज़ा कहें बेटा सहन को साफ करो, वजू खाने को साफ करो, बैतुल खला गंदे हो गए इसको साफ करो। जरूरी नहीं है, आप खुद क्या करें। உஸ்தாத் மாதிரி செய்யணும்னு எதிர்பார்த்து கூடாது. அந்த அதாவது புத்தகத்தை போட்டுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி உஸ்தாத் மாதிரி செல்லும் வரைக்கும் பார்க்கணும் மட்டும் இல்லையா, தானா உணர்ந்து செய்யணும். कोई तालिब इल्म बीमार हो जाए उसके कपड़े धोया करो। யார் சரி மதரசா மாணவர் நண்பர் ஒருத்தர் ஷாமில் அப்படின்னா அவர்கிட்ட உறுப்பினா கறி கொடுக்கணும், उसको खाना खिलाया करो। அவருக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்யணும். असाज़ा बीमार हो जाए उनकी खिदमत किया करो। உஸ்தாத் மாதிரி ஷாமில் அப்படின்னா அவங்களுக்கு செய்யணும். कौन कौन खादिम बन के रहेगा? யார் தயார் நான் खादिमाகிப்பேன் मेरी दुआ है अल्लाह ताला आप सबको अपने मकबूल बंदों में शामिल फरमाए। அது துஆ செய்ய துஆ உங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் அல்லாஹ் தான் கபூல் செய்யப்பட்ட அடியார்கள் அல்லாஹ் ஆகணும்.